பாண்டிச்சேரி விஜய் தளபதி அவர் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இது ஒரு திருவிழாக்கு நாங்கள் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட இருக்கு எல்லாருமே. ஃபுல்லா எல்லாமே உற்சாகமா இருக்கு. எல்லாமே உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறோம். ஆர்வலோட தளபதி வரவேற்காக வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஃபுல்லா விமர்சனம் என்னன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வெளியிலே வரல, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்திப்பு நடக்குது, பெண்கள் வரமாட்டாங்க, கூட்டம் கூடுமா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து நம்ம மக்களுக்கு நாங்கள் வந்து முழு நம்பிக்கையோட இருக்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஏன் நாங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்தை ஒரு இழப்பு நடந்தால் நாங்கள் எந்த அளவு நாங்கள் அமைதியாக சாந்தமாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு அமைதியாக நாங்கள் வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம அரசியலில் ஈடுபடுறதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரோம். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறாருன்னு நினைக்கிறீங்க 2026? மக்களோட பேராதரவு இருக்கிறீங்க. கண்டிப்பாக எவ்வளோ பேர் ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். நாங்கள் தான் ஆதரவு கொடுக்குறோமே. ஒவ்வொரு ஊர் போனாலும் பெரிய கூட்டம் கூடுது, பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் என்ன பண்ண காத்திருக்கீங்க நீங்க? ஒரு பிரம்மாண்டமான தலைவருக்கு வரவேற்பு கூட தான் காத்திருக்கிறோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் தான் பர்மிஷன் தரேன்னு சொல்றதுனால கொஞ்சம் பேர் வராமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ தாவேகா தலைவரா முதல் முறையா பாண்டிச்சேரிக்கு வராரு. இவ்வளவு நாள் வந்து நடிகரா வந்திருப்பாரு, கண்டிப்பா தலைவரா வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? தலைவராக பார்க்கும்போது நாங்கள் தொண்டனா ஒரு உற்சாகமாக வரவேற்கணும், அவ்வளோதான். நாங்கள் தொண்டனா நாங்கள் ஏற்றுக்கணும். நாங்கள் தொண்டனா ஆகிட்டோம், அவர் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கணும். ஒரு சமத்துவ கட்சிக்கு தலைவராக ஆகிட்டார் அவர். ஏன்னா எந்த ஒரு மத கட்சியும் கிடையாது, ஒரு ஜாதி கட்சியும் கிடையாது. எல்லாரும் ஒரு கொள்கைன்னு பார்த்தா பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு ஒரு நிலைப்பாடை வச்சு, கொள்கை சமத்துவம் சமூக நீதி மதச்சார்புன்னு ஒரு கொள்கையை வச்சு நிலைப்பாடுன்னு பார்த்தா லெப்டின் பாலிடிக்ஸ் வச்சுட்டாரு. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பொதுவான கட்சி, எல்லாரும் வரவேற்கத்தக்க கட்சி. அதனால தான் அந்த கட்சியில் இளைஞர்கள் நாங்கள் வந்து உற்சாகமாக வரவேற்று எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம். ஓகே, விமர்சனங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள் பின்னாடி கூடுற கூட்டமெல்லாம் அரசியல் தெரியுமா அப்படிலாம் கேட்கறாங்க. அரசியல் தெரியுமானா இடத்தோடனே யாரும் அரசியல் கற்றுக்குது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் அரசியல் கற்றுக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறகுனா இடத்தோடு நடக்குது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. அது மாதிரி தான் எல்லாருக்கும் அரசியல் தெரியும். தெரியாமல் என்ன பாண்டிச்சேரின்னு பார்த்து தமிழ்நாடுன்னு பார்த்து எல்லாரும் அரசியல் பார்த்தவங்க தான், நாங்களும் அரசியல் பார்த்து வளர்ந்தவங்க தான். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு அரசியல் பற்றி தெரியும். அதே மாதிரி நாங்கள் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் தளபதி அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் வந்து நிறைய சேவைகள்லாம் பண்ணோம். இப்போ அது அரசியலாக மாறிடுச்சு, அவ்வளோதான். இந்த சேவைகள் தொடர்ந்து தான் இருக்குது, அது அரசியலாக மாறி தொடர்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ திமுகவை தாண்டி நாம் தமிழர் தான் உங்களை அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அவங்க கட்சி உடஞ்சி அவங்களுக்கு இளைஞர்கள்லாம் இங்கே சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்க வயிற்றுச்சலாம் அவங்க வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விமர்சனம் தான் பண்ணி ஆகணும், வேற